வணக்கம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே வித்தியாசம் கொடுத்தாங்கன்னா அந்த கணக்கை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அசல் என்ன? இப்போ கூட்டு வட்டி தனி வட்டி இதுக்கு இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு கொடுத்த வித்தியாசம் கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரி, இப்போ 3 ஆண்டுகளுக்கு உள்ள ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத 2 ஆண்டுகளுக்கு உள்ள ஃபார்முலா எழுதி அதுல இருந்து மாற்றி எழுதி கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ கூட்டு வட்டிக்கு அப்படின்னா மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A ஈக்குவல் டு இதை வச்சு நம்ம மாற்றி எழுதுவோம். P பிராக்கெட் 1 பிளஸ் R பை 100 ஹோல் பவர் n. சரிங்களா? இதுதான் வந்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த 1 பிளஸ் அப்படின்னு அழிச்சு இந்த 1 பிளஸ் அழிச்சிட்டு, சரிங்களா, 2 ஆண்டுகள்னா மேல வந்து 2 போடணும். அவ்வளவுதான். இங்க வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் CI மைனஸ் I, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதை 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு உள்ள ஃபார்முலா. இதே வந்து 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம எழுதிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இதுக்குள்ள இருக்கு பாருங்க, அடைப்புக்குள்ள இருக்கு பாருங்க, R பை 100 அதை மறுபடியும் எழுதிக்கிட்டு இது அப்படியே தான் இருக்கும். 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த 3 இதோட கூட்டிடணும் 3 பிளஸ். சரிங்களா? இந்த R பை இந்த ஃபார்முலா 2 ஆண்டுகளுக்கு உள்ள ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா எழுதி இந்த அடைப்புல இருக்குதுங்களா R பை 100 அதை அப்படியே எழுதி 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 3 இந்த R பை 100 கூட்டிக்கணும். நீங்க பாட்டு அடுக்குல 3 போட்டக்கூடாது, 3 கூட்டிக்கணும். சரிங்களா? இதான் வந்து 3 ஆண்டுகளுக்கும் கொடுத்தாங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த வித்தியாசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1134. 1134 அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசல் அப்படியே வச்சுக்குவோம். R எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 by 100 whole power 2 3 plus R வந்து 15 by 100. சரிங்களா? இப்போ நம்ம 5 அடிப்போம். 35 15 100ல வந்து 25 இங்கேயும் 35 15 20. சரிங்களா? இப்போ P bracket 3 by 20 ஸ்கொயர். இப்போ வந்து குறுக்கு பெருக்கணும். இங்க 20 தான் இருக்கு. 20ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 60. 60ஓட 3 கூட்டணும்னா 63 by 20. சரிங்களா? ரைட், ஓகே. இங்க வந்து 1134 இருக்கு. அடுத்து இதை நம்ம பிரிச்சு எழுதணும். P பிராக்கெட் எடுத்துட போறேன். 3 வந்து டபுள் எழுத போறேன். 3 பெருக்கல் 3 20 வந்து டபுள் எழுத போறேன். 20 பெருக்கல் 20 இங்க 63 பெருக்கல் 20. சரிங்களா? இங்க வந்து 1134 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு P தான் வேணும். சரிங்களா? P மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சைடு இருக்க எல்லா வேலையும் இந்த சைடு கொண்டு வரேன். தொகுதியில் இருக்குது பகுதிக்கு வந்துடும், பகுதியில் இருக்குது தொகுதிக்கு வந்துடும். சரிங்களா? P ஈக்குவல்ஸ் இது வந்து ஆல்ரெடி தொகுதியில் தான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். 1134 பெருக்கல் இந்த 20 கூட மேல வந்துடும். 20 பெருக்கல் 20 பெருக்கல் 20. சரிங்களா? இந்த தொகுதியில் இருக்கிறது கீழே வந்துடும். 3 பெருக்கல் 3 63. ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து இதை கண்டிப்பா இந்த வேல்யூ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை 9 அடிச்சுப்போம். சரிங்களா? 3 அடிக்கலாம், 9 அடிச்சுப்போம். 3 9 வச்சுப்போம். 3 இது 9, இது 3 9 ஒரு 9 9, இது வந்து ஒரு 9 9, மிச்சம் 2 இருக்கும் 23, 29 18, மிச்சம் 5 இருக்கும், மிச்சம் 54, 6 9 54. சரிங்களா? மறுபடியும் நம்ம 9 அடிச்சு பார்ப்போம். இதை வந்து அடிச்சோம் அப்படின்னா 7 9
63 7 9 63 1 9 9 மிச்சம் 3 இருக்கும் 6 முன்னாடி சேர்த்தோம்னா 36 4 9 36 சரிங்களா இப்போ 7 அடிக்கலாம் 1 7 7 7 14 இப்போ என்ன இருக்கு p ஈக்குவல் டு 2 20 20 20 சரிங்களா கீழே எல்லாம் ஒன்று தான் இருக்கு விட்டுருங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இங்க 2 2 0 விட்டுருங்க 2 2 4 இங்க ஒரு 2 2 4 4 16 2 2 4 2 2 4 4 16 3 0 சேர்த்துங்க இப்போ p அசல் 16000 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1 எனில் அசலானது. ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க இது புக்லேயே இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து கூட்டு வட்டி முறையில அதுக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து A equals P bracket 1 plus R by 100 whole power n சரிங்களா இதான் அதுக்கான ஃபார்முலா சரிங்களா இந்த ஃபார்முலாவை நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா நம்ம மாற்றலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த 1 பிளஸ் அப்படின்றதுல இதை நம்ம அழிச்சிட வேண்டியதான் சரிங்களா இதை அழிச்சிட்டு பவர்ல என்ன இருக்கா 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்குன்னா இதான் ஃபார்முலா 2 தான் மேலே கொடுக்கணும் சரிங்களா இங்க ஏ மொத்த தொகைன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னு போட்டுருவாங்க சரிங்களா ஏன் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட்டை தான் நம்ம கழிக்கணும் சரிங்களா அப்போ ஏன் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல போடுறோம் அப்படின்னா அதுதான் வந்து வேல்யூ கூட இருக்கும் சரிங்களா அப்போ கண்டுபிடிப்போம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ₹1 அந்த ₹1 இங்கே போட்டுக்கணும் ஈக்குவல் பி ப்ராக்கெட் ஆர் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க 2% 2/100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ நம்ம இதை வந்து 2ஆல் அடிக்கலாம் 1 2 100ல வந்து 52 சரிங்களா இங்கே 1 ஈக்குவல் பி ப்ராக்கெட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வந்து எழுதிடுவோம் 1/50 ஹோல் ஸ்கொயர் 1 பி இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்கெட் எடுத்துட்டு பெருக்கல் குறிப்பிட்டுக்கலாம் பெருக்கல் இந்த 1 வந்து டபுள் டைம் போடணும் 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான் வரும் பை சரிங்களா 50 மட்டும் டபுள் டைம் போட்டுக்கோம் ஏன்னா வந்து அடுக்குல வந்து 2 இருக்கு அப்ப 50 பெருக்கல் 50 சரிங்களா இப்போ 0 விட்டுருங்க 5 5 பெருக்கணும்னா 25 அப்புறம் 2 0 சேர்த்துக்குவோம் இங்க இடம் போடுவோம் இப்போ 1 ஈக்குவல் பி பெருக்கல் 1/2500 அப்ப கீழே என்ன இருக்கு பகுதியில 2500 நம்மளுக்கு p மட்டும் தான் வேணும் அசல் வேணும் அப்போ இங்க பகுதியில் இருக்கக்கூடிய 2500 இந்த சைடு தொகுதியில வந்துடும் சரிங்களா 2500 ஒன்னோட பெருக்குனா 2500 தான் வரும் ஒன்னோட எந்த நம்பர் பெருக்கினாலும் அதோட பெருக்கப்படுற நம்பர் வரும் சரிங்களா ஈக்குவல் p p 1 பெருக்கணும் அப்படின்னா p தான் சோ அசல் வந்து 2500 ரூபாய்